வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. இன்னைக்கு ஜாபால தர்ஷன் உபனிஷத்தினுடைய 157வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இங்கே பிராணாயாமத்தினுடைய சிறப்புகளை குறிக்கிட்டே வருது. கடைசியாக பார்த்தது பிராணஜித்து, பிராணனை நிறுத்துகிற அறிவு. பிராணனை நிறுத்தினா மனம் நின்றுடும். மனம் நின்னா சித்து நின்றுடும். இப்போ சும்மா இரு அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் என்னன்னா, இந்த சித்தை சத்தில் நிறுத்துன்னு அர்த்தம். சித்து சத்தில் நின்றுட்டா அது பேர் நிஷ்டைன்னு பேர். சித்தை சத்தில் நிறுத்தினா அது பேர் ஆத்ம தியானம்னு பேர். சித்தை சத்தில் நிறுத்தினா அது பேர் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு பேர். சித்த சத்தில் நிறுத்தினா அது ஸ்வசித்தம்னு பேர். சித்த சத்தில் நிறுத்தினா அது பேர் அத்வைத்தம்னு பேர். சித்த சத்தில் நிறுத்தினா அது பேர் அனுபூதின்னு பேர். சித்த சத்தில் நிறுத்தினா ஆனந்த ஸ்வரூபம்னு பேர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் சித்தை நிறுத்த முடியுமானா நிறுத்த முடியாது. அதனால் பொறிப்புலன்களை வெளியில் போகாமல் தன்னுடைய இருப்பிடத்தில் நிறுத்துறது பிரத்யாகாரம். நிறுத்தின இந்த சித்தை சத்தை நோக்கி திசை திருப்புவது தியானம். தியானத்தில் நிறுத்துறது தாரணா தொடர்ந்தால் தியானம். சித்து சத்தில் நிற்கிறது நடுவில் நிற்கிறதுக்கு சமம். சித்து எங்கே நிற்குதோ அது நடுவில் நின்று அது தொடர்ந்து பயணிக்கணும். நிற்கிறது பெரிய விஷயம் இல்லை, நின்று அனுபூதி வரைக்கும் போகணும், சமாதி வரைக்கும் போகணும், சகல்பம் நிர்விகல்பம் வரைக்கும் போகணும். அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். செயற்கையாக பண்ண முடியாது, இயற்கையாகவே அது பை ப்ராக்டிஸில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிலைப்பாடை அடையும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் சிரமமாக இருக்கும். போக சனை உப்புறமேத் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறு அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். இதுதான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ஜப யோகம், எல்லா காரியங்களும் பரோபகாரத்தும் கூட ஒரு யோகம்தான். எப்படி வேணாலும் சத்காரியங்களில் ஈடுபட்டால் இது சித்தானது சத்தை நோக்கி. சத்காரியம்னு எதுக்கு சொன்னாங்க? சத்தினுடைய காரியம் அது. நாம் நினைக்கிறோம் நம்முடைய காரியம்னு. நம்மளுடைய காரியம் இல்லை. எல்லாருமே வேலைக்காரங்க தான். எல்லாம் சத்தோடைய சங்கல்பம் தான். நாம் சித்தாகிய நாம் செயல்படுத்திட்டு வந்த வேலையும் செய்யணும். செயல்படுத்திட்டு அந்த பரம்பொருளையும் சென்று சேரணும். அப்போ இந்த சித்தை நிற்கிற வரைக்கும் ஈஸியாக நிறுத்தணும்னா பிராணாயாமம் ஈஸியாக நிறுத்தலாம்ங்கிறத அதான் பிராணஜித்துன்னு பேர்.
பிராணாயாமம் பண்ண பண்ண பிராணன் புருவமத்திக்கு வானா வரும், சகசிராரம் போனால் போகும். நாபில நெல் 18 மர்மஸ்தானங்கள்னு சொல்கிறாங்கல்ல, 18 மர்மஸ்தானங்கள்னு சாண்டில்ய உபநிஷம் சொல்லுது. எல்லாம் நம்ம உடல் உறுப்புகள் தான். எந்த பாயிண்ட்டை நீங்கள் தியானிக்கிறீங்களோ அதுக்கான பலன் உண்டு. இப்போ சகசிராரத்தில் நீங்கள் தியானிச்சிங்கன்னா பிரம்மலோக விவரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி ஒன்று இருக்குது. புறமத்தியில் தியானம் பண்ணால் சத்தியலோகம், இது மாதிரி ஏதோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு புள்ளிக்கு விவரங்கள் அறியலாம். அதனால் இந்த 18 ஸ்தானங்களுக்கும் நீ போன்னு சொன்னால் பிராணனை தான் போன்னு சொல்கிறோம், பிராணனை தான் நிறுத்துகிறோம். பிராணனுக்குள்ளே தான் மனம் இருக்குது, மனம்குள்ளே தான் சித்து இருக்குது. சித்து தான் பயணிக்குது, சித்து தான் அங்கே போய் இங்கே போன்னு சொல்கிறது. அதுதான் அதுக்கான அறிவை தான் இந்த பிரம்மஞானம் கொடுக்கறது. சித்துக்கு தான் என்ன செய்யணுங்கிற ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கறது பிரம்மஞானம். சித்தை செயல்படுத்தி சத்தோடு சேர்ந்தால் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அத்வைத்தம், முக்தி, மோட்சம், ஜீவன் முக்தன், எல்லா அர்த்தமும் தன்னுடைய சொந்த இடத்துக்கு போய் சுவஸ்திதம், தன்னுடைய சொந்த இடத்தில் அமர்வது, அவஸ்திதம், சுவஸ்திதம், ஆத்மஸ்திதம், எல்லாம் ஸ்திதம் ஸ்திதம்னு வரும். ஸ்திதி, ஒரு இடத்துல அமர்வது. அதனால் அதுக்கான பல முயற்சிகளில் குண்டலினி யோகம் அதே தான். நிறைய வார்த்தைகள் இருக்குது, எப்படி வேணாலும் பிடிக்கலாம். அதில் ரொம்ப 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 எளிமையான யோகம்தான் ஞான யோகம். ஒரே ஒரு ப்ராக்டிஸ் தான் பிராணாயாமம், ஒரே ஒரு மந்திரம் ஓங்காரம், ஒரே ஒரு தியானம் ஆத்ம தியானம், சத்த தியானம். வேறு என்ன இருக்குது? ஒரே ஒரு குரு, ஸ்கந்த குரு முருகப்பெருமான். ஒரே ஒரு சப்ஜெக்டு உபனிஷத்து. எல்லாம் மிக மேலானது. அப்படி நாம் பயணிக்க இந்த பிராணாயாமத்தில் பிராணனை வசப்படுத்தும் போது பிராணன் நின்றுடுத்துன்னா உள்ளுறுப்புகள் எதுவும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு பிராணசக்தி உடம்புல நிறைஞ்சு நிற்குது. ஏன்னா இந்த பிராணனானது சகசிராரத்தில் உள்ள அக்னியை ஏற்றி வைக்குது. அது ஆல்ரெடி எரியுது. எப்படி எரியுதுன்னா ரொம்ப சின்னதாக மைனூட்டாக எரியுது. அதை விஸ்வரூபம் எடுக்கிற அளவுக்கு இந்த பிராணனானது தலைக்குள்ள சுத்த, வெளியிலேருந்து மூச்சு அவசியம் இல்லாத நிலையில் அவங்க ஜீவசமாதி ஆகிறாங்க. இதுதான் யதார்த்தம். மந்திரமும் அதை தான் சொல்லுது. மந்திரம் பல இடத்துல ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லுது. நம்ம சிரவண காலத்தில் இதை டீட்டெயிலாக பேசலை, இப்போ மனநத்தில் டீட்டெயிலாக பேசுவோம். தத்துவமசியில் இதெல்லாம் டீட்டெயிலாக பேசி தான் ஆகணும், அப்போ தான் புரியும். அது நமக்கு அவசியமானா நமக்கு ஞான யோகம் ஒன்றே போதும். ஆனால் அதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஞானம் மட்டும் இல்லாமல் தியானமும் சேர்த்து, தியானம் மட்டும் இல்லாமல் பக்தியும் சேர்த்தா மூணும் பூரணமாகும். தனியாக ஜெயிக்கலாம், போராட்டம் பண்ணணும். எதுக்குங்கிறேன், ஈஸியாக பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கு கடினமாக கஷ்டப்படணுங்கிறேன். அதனால் ஜிகுவையா வாயும் ஆக்கர்ஷிய. இப்போ நாக்கால் காற்று இழுக்கிறது, ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பாங்க. மூக்கால் சுவாசிக்கிறோம்ல, மூக்கால் இழுக்கிறது, இடது மூக்கு வலது மூக்கெல்லாம். இப்போ நாக்கால் இழுக்கிறது, பூரகம் பண்ணுறது, காற்றை உள்ளே இழுக்கிறது அப்படின்னு இழுப்பாங்க. நாக்கை லைட்டாக யூ மாதிரி பண்ணி அப்படின்னு இழுப்பாங்க. வாயால் இழுக்கிறது தான் நாக்கால் இழுக்கிறதுன்னு சொல்லுது. வாயால் இழுக்கிறதுன்னு சொல்லலை, நாக்கால் இழுக்குன்னு சொல்லுது. அப்படி ஜிகவையா வாயு ஆக்கர்ஷ காற்றை இழுத்து ஜிகவா மூளை, நாக்கு ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்ல, உள்ள நாக்கை மடித்து தொடலாம். அந்த இடத்த அப்படி மடித்து தொடணும். இல்லைன்னா நாக்கு ஆரம்பிக்கிற இடம் உள்பகுதி ஆரம்பித்து வெளியில் வருதில்ல, அந்த இடத்துல இந்த பிராணனை நிறுத்தணும். பிராணனை நிறுத்தணும்னா நீங்கள் ஒன்றும்
எப்படா நிறுத்துறதுலாம் அந்த இடத்துல தியானம் பண்ணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல கண்ணோ அங்கே கருத்து, எங்கே கருத்தோ அங்கே காற்று. அதனால் பிராணன் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால வசப்படும்னு முனிவர்கள் ரிஷிகள் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்ய போகிறதில்ல, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரியுதா? நிரோதையே பிபேத் அமிர்தம். அப்படி காற்றை நாக்கால் இழுத்து நாக்கினுடைய அடிப்பகுதியில் அந்த கவனத்தை தியானத்தை செலுத்துனீங்கன்னா அங்கே என்ன ஏற்படுதுன்னு கேட்டால் பிபேத் அமிர்தம், அமிர்தத்தை பெறுகிறான். அமிர்தத்தை பெறுகிறான்னா ஒரு விவரிக்க முடியாத ஒரு உணர்வு, ஆனந்த உணர்வு ஏற்படும். நமக்குள்ளே ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் அமிர்தம் பிபேத்துன்னு சொல்லுவாங்க. அது இனிமையாக இருக்கும். இப்போ இல்லறத்தில் தாம்பத்தியத்தில் ஏற்படுற அதே தான், அதில் ஒரு ட்ராப்பு. புரியுதா? இப்போது அடுத்தது வியக்ரம், மனமானது அந்த ஆனந்த அனுபூதி செய்கிறதுனால அமைதியாக இருக்கும். சுவையாக இருக்குது, நல்லா இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி அது இருக்கும். வியக்ரம் அதனுடைய அவ்வியக்ரம், அதனுடைய தீவிரம் கொதி குறைஞ்சி அமைதியாக இருக்கும். சகலம் ஸ்வ ஆப்னேத்தே, சகலம் சகல விதமான சுகமும் அதுக்குள்ளே நிறைஞ்சி இருக்கிறதுனால எல்லா சுகத்தையும் அடைந்த ஒரு நிலை அவனுக்கு ஏற்படுது. ஜிகவாலை இழுக்க சொன்னிச்சா. இப்போ இடையா வாயும் ஆக்கிருச்சியாக இடது மூக்கால் வாயுவை இழுத்து புருவ மத்தியில் நிரோதையே நிறுத்த. புருவ மத்திய கவனிக்க, எங்கே தியானிக்கிறீங்க அதான் இந்த நிறுத்தன்னு சொன்னால் தியானின்னு அர்த்தம். தியானிக்க பிபேத் அமிர்தம் சுத்தம். புருவ மத்தியில் இருந்து அவனுக்கு அமிர்த உணர்வு உடம்பு ஃபுல்லாக பரவும். சுத்தம் தூய்மையாக, எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும். வியாதி நிர்முச்சதே, வியாதிர்பி முச்சதே, வியாதிகளிலிருந்தே உடல் நோயிலிருந்து அவன் விடுபடுகிறான். ஈசக. புரியுதா? நீங்கள் காற்றை மேலிழுத்து உங்கள் காற்று தலைக்குள்ளே போகிறத நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபீல் பண்ணும்போது இந்த லங்ஸு அதனுடைய துடிப்பு ஸ்லோவாகிடும். அது இந்த லேப்டாப் இதெல்லாம் முன்னெல்லாம் பிராணாயாமம் பண்ணி கும்பகம் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக வெளியில் போகணும், மைண்டு அந்த காற்று துடிக்கும்ல, அது இருக்காது, ஸ்லோவாகிடும். ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி அதுக்கப்புறமா மெதுவாக அந்த ஹிருதயமானது இல்லை நுரையீரலானது விரிவடைந்து சுருங்கி விரிவடையும். மல்லு கட்டக்கூடாது, எப்பயுமே போட்டுக்கிட்டு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. யதார்த்தமாக நீங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் நிறுத்த முடியுமோ அவ்வளோ நேரம் நிறுத்தணும். கும்பகத்தில் நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்காக கண் மேலே பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது சஹஸ்ராரம் போகும். எங்கே நீங்கள் கவனிக்கிறீங்களோ, மனசை நிறுத்துறீங்களோ அங்கே அந்த காற்று நிற்கும். அந்த காற்றுனால அந்த பலன் இருக்குது, அந்த நோய் விடுபடும் அப்படின்னு சொல்லுது. இடையா வேத தத்துவ இடது மூக்காலேயே அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தானா அவனுக்கு வேத தத்துவம் எளிமையாக நுட்பமாக புரியும். இப்போ சத்துவகுணம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த நுட்பமான வழிகள்லாம் உள்ளே நுழைய முடியும், புரியும். சத்துவகுணத்துக்காக தான் இந்த வெஜ்ஜு நான்வெஜ்ஜெலாம் இந்த பிரிவு நான்வெஜ்ஜு சாப்பிடாத, இது நேர ஆப்போசிட்டு. அருள் இருக்கான், அருள் இல்லாமல் போயிடும். அருள் இல்லாமல் போயிடுங்கிறத ஞானிகளுடைய வாக்கு, அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க. அந்த யுகத்துலேருந்து இந்த யுகம் வரைக்கும், ரமணர் வரைக்கும், வள்ளலார் வரைக்கும், பாமன் சாமிகள் வரைக்கும் எதுக்கு அதை வலியுறுத்துகிறாங்க? இந்த மார்க்கத்தில் போனால் இதுதான் ரூட்டு, இந்த வழியில் போனோம்னா இதுதான் சட்டை, இதுதான் ஃபார்முலான்னு. இல்லை எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அறிஞ்சவங்க சொல்கிறத உனக்கு தெரியலல்ல, அப்போ அறிஞ்சவங்க சொல்கிறத கேட்கணும். வேத தத்துவம் ஞஷ் ததா பிங்களைவச்ச நாபோ நிரோதயத்தேன. இப்படி இடது மூக்கால் சுவாசிக்க, இடது மூக்கால் இழுத்த அந்த காற்றை புருவ மத்தியில் நிறுத்தினா வேத தத்துவம் புரியும். பிங்களைவச்ச
வலது முக்கால் எழுத்து நாபியில் நிறுத்தினா வியாதிர் முச்சது, வியாதியிலேருந்து விடுபடுவாய். மாச மாத்திரம் திரிசந்தியாயாம் ஜிகவாயோரோப்பியம் ஆருத்தம். ஒரு மாதத்துக்கு 3 வேளை ஜிகவா ஆரோப்பியம் நாக்கு மூலியமாக இழுத்து, காற்றை இழுத்து அமிர்தம் பிபே, அமிர்தத்தை பருகி வந்தால் நாபோ ஒரு மாதத்துக்கு 3 வேளை ஜிகவா மூலியமாக காற்று எடுத்து அந்த அமிர்தத்தை பருகிட்டு வாங்கன்னு ஒரு உபதேசம் பண்ணிவிட்டு, அடுத்த லைன் வந்து அமிர்தத்தை நீ பெறும்போது அப்போ நாபியில் நீ கவனம் செலுத்து. அமிர்தத்தை நீ பருகும்போது நாபியில் கவனம் செலுத்து. நாபோ மந்த மந்தம் நிரோதே, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றை நாபி வரைக்கும் கொண்டு போ, அங்கே கவனத்தை திசை திருப்பு. அப்புறம் வாத்தஜா பித்தஜா தோஷா நஷ்யந்தி ஏவ ந சம்சய நாசாபியாம் வாயு ஆக்கிருஷ்ய நேத்திரத்வந்தம் நிரோதையேத். அப்புறம் இதனால் என்ன பலன் கேட்டால், நாபியில் நிறுத்தினா வாத்த நோய் பித்த நோய் இதெல்லாம் என்னவாகும்? வாத்தம் அதிகரிஞ்சால் கேஸ் ட்ரபிள், பித்தம் அதிகமானால் உடம்புல எரிச்சல் வெப்பம் அதிகமாகிடும், வாத்த பித்தம். கஃபம் அதிகமானால் சளி எல்லாம் பிடிக்கும். இங்கே வாத்த பித்தம் தான் சொல்லி 2 தான். அந்த தோஷங்கள் போகும். ந சம்சயக, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாசாபியாம் வாயும் ஆக்கிருஷ்ய, இந்த இரு துளைகளால் இடது முக்கால ஒரு பலன், வலது முக்கால ஒரு பலன், 2 நாசபம் இரு துளைகளாலையும் வாயு ஆக்கிருஷ்ய நேத்திரத்வந்தம் நிரோதையே. நேத்திரத்வம் 2 கண்கள்லையும் உங்களுக்கு கண் நோய் இருந்துச்சுன்னா 2 கண்களில் தியானம் பண்ணுங்கள். இந்த காற்றை உங்கள் மனம் கண்ணில் இருக்கணும். அப்போது சித்தை நீங்கள் எங்கே போய் நிறுத்தினாலும் அது என்னவாகுது, அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதான் 18 மர்மஸ்தானம்னு சொன்னாங்க. எல்லா அங்கங்களையும் சொல்லுது, வேறு ஒன்றும் இல்லை, தனித்தனியாக சொல்லுது. நம்ம ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்னு சொல்லுவோம்ல 20, அது 18ன்னு சொல்லுது. நாசாபியாம் வாயு ஆக்கிருஷ்ய நேத்திரத்வந்தம், 2 கண்களுடைய நடுவில் நிறுத்த நேத்திர ரோகா வினஷ்யந்தி, கண்ணோய் அழியும். தத்தா ஸ்ரோத்திரம் நிரோதனாத் வாயு சமாரோப்பிய, வாயுவை காது துளைகளில் நிறுத்தினால் தாரையே சிரசி ஸ்திதம், சிரசி தலையில் நிறுத்தணும். ஏதாவது என்னது, வாயுவை காதில் நிறுத்தினா காது நோய் போகும். அப்புறம் இறுதியாக தலையில் நிறுத்தினா தலையில் தலைவலி எல்லாம் போயிடும். சிரோரோக வினஷ்யந்தி சத்தியமுக்தகி சாங்கிருத்தே. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம்ப்பா, சந்தேகப்படாத, லாஜிக் இல்லை. ஆனால் ஆராய்ச்சி பண்ணால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் வேணால் ஆராய்ச்சி பண்ணிங்க. அவன் தான் வெஸ்டர்ன்லாம் ஆராய்ச்சி பண்ணுறானே நம்மளுடைய ஃபார்முலா எல்லாத்தையும். இதெல்லாம் இப்படி சொன்னதுன்னா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஆமான்னு சொல்லுவாங்க கடைசியில். அப்படி தான் அவன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கான். ஸ்வஸ்திகாசனம் ஆஸ்தாய, ஸ்வஸ்திகாசனத்தில் அமர்ந்து சமாஹித்தம் அனாஸ்தா ததா ஸ்வஸ்திகாசனத்தில் அமர்ந்து சமாஹித்தம் நன்றாக பொருந்தி, சித்து சத்தோடு நன்றாக பொருந்தி, சமாஹித்தம் குருவோட பொருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜீவாத்மா பரமாத்மா பொருத்தம், சித்து சத்து பொருத்தம், சிஷ்ய குரு பொருத்தம். அப்படி பொருந்தினால் சமஹித்தம் நன்றாக பொருந்த அபானம் ஊர்தவம் உத்தாபிய, ஊர்தவம் உத்தாபிய பிராணேன சனை சனைகி, அப்படி பொருந்திய மனத்தோட ஸ்வஸ்திக ஆசனத்தில் உட்காந்து இந்த காரியங்களை பண்ணணும்னு சொல்லிடுச்சு. அடுத்தது அபானன், வயிற்றுக்கு கீழே இருக்கிற சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய காற்று, அதாவது குண்டலினியை சுற்றி இருக்கக்கூடிய காற்றை கீழே ஆசனத்தை எருவாயை நல்லா இழுத்து பிடிச்சி மூலபந்தம் பண்ணி அந்த காற்றை நல்லா
இன்னும் இழுத்தோம்னா நாக்கை மடக்கிட்டு மேலே இழுக்கணும். காயகல்பம் இந்த இவங்க வேதாத்திரி மகரிஷி அதை மிகச்சிறப்பாக அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா உடலில் எதிர்ப்பு சக்தி வரணும், நிறைய சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. அதை நீங்கள் எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு பயிற்சி. அதோடு நிறுத்திக்கணும், அதுக்கு மேலே அங்கே போயிடக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்த. ஞான யோகத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன தெரியுமில்ல, உலகத்தில் எத்தனை உயர்வு இருக்கோ எல்லாத்தையும் நாம் சமாஹிதம் பண்ணிக்கணும். அப்போ தான் நாம் என்ன பண்ணுவோம், பூரணமாகும். எதையுமே வெறுக்கக்கூடாது, யாருக்கூடையும் விதர்க்கம் குதர்க்கம்லாம் பண்ணக்கூடாது. எங்கள் ட்ராக் எங்களுக்கு எளிமையானதை நான் நல்லா அருமையாக சொல்கிறேன், அறிஞ்சு சொல்கிறேன், புரிஞ்சு சொல்கிறேன். ஞான யோகத்தை விட எளிமையானது எதுவுமே கிடையாது. நீ எது கேட்டாலும் கொடுக்குதுங்கும் போது அப்புறம் எதை நினைக்கிறோ அது ஆகிறாய், அதிலே முடிஞ்சு போகுது. உனக்கு உடம்பு சுத்த தேகம் வேணால் சுத்த தேகம் கிடைக்க போகுது. நீ சுத்த தேகம் வேணும்னு தொடர்ந்து நீ தியானம் பண்ணிகிட்டே சுத்த தேகம் கிடைக்குதா கிடைக்கலையா பார்க்கலாம். கண்டிப்பாக உண்டு. சயின்ஸ் அது. இந்த நம்ம ஃபார்முலாவை சயின்ஸ் ஆமான்னு சொல்கிறான், அப்போ அவன் சொன்னால் ஒத்துக்கிறோம். இதே மருந்தா டாக்டர் எழுதி கொடுத்தா, ஓ இந்த மருந்தா அவ்வளோ பவர் இருக்கா இதுக்கு அப்படின்னு ஒத்துக்கிறோம். டாக்டர் ஏன் படிச்சுட்டு வந்திருக்காங்க, தபஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்காங்க, அறிவுபூர்வமாக சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, லெபார்ட்டரியில் செக் பண்ணி பார்க்குறாங்க. யார் செக் பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும். அதனால் படிக்கட்டு இருக்க இதில் இங்கே ஆன்மீகத்தில் படிக்கட்டு கிடையாது. எல்லையற்ற ஒரு பொருளுக்கு எப்படி படிக்கட்டு கட்டுவாடி, எல்லையில்லாத படிக்கட்டு இது போட்டோம். இப்போது இங்கே அபானம் கீழே சுருக்கி அபானனை மேலே மூச்சு இழுக்க மூர்தம் இந்த சிகரம் வரைக்கும் அதை மேல் இழுக்க பிராணவேன சனை மெதுவாக ஒன்றும் இல்லை, தியானம் பண்ண காற்றை உள்ளே இழுத்து, காற்றை நல்லா இழுத்து மூலபந்தம் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது மேலே தான் ஏறும். பொதுவாகவே நீங்கள் எங்கே தியானிக்கிறீங்களோ அங்கே ஈஸியாக அது சித்து போயிடும். ஈஸியாக சித்து போனால் அங்கே காற்று கண்டிப்பாக போய் ஆகும். காற்று இல்லாமல் சித்து அங்கே போக முடியாது. காற்று தான் வாகனமாக இருக்குது சித்துக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ அங்கே அபானனை மேலே எழுப்ப, சகசிராரம் வரைக்கும் எழுப்ப, மெதுவாக எழுப்ப, அசாபியாம் தாரைய சம்யக்கு கர்ணாதி கர்ணானி. இப்போ கண், மூக்கு, காது, மூக்கு, கண் மூணுத்தையும் கட்டை விரல், சுட்டு விரல், மோதிர விரல் எப்படி போடுவோம். 3 தொலைகளையும் மூடுறது. காது 2 துளி, கண்ணை மூடிடுறோம். கண்ணை மூடி அந்த கையை சுட்டு விரலால் அழுத்துறோம். மூக்கு தொலைகளை 2த்தையும் மூடுறோம். அப்படி பண்ணால் அங்குஷாபியாம் முனே ஸ்ரோத்ர கட்டவர்களால் காதை, தாஜனேபியாம் தூ சக்ஷுஷி கண்ணை மூடி அந்த சுட்டுவரலால் தொடணும். நாசாபுட்டம் அவதானம் 2 மூக்கு தொலைகளையும் அனாமிகாவால் மூட ஆனந்த ஆவிர்பாவம் யாவத் தாவத் மூர்தனி தாரணாத். இந்த காற்றானது இந்த கண்கள் வழியில் வெளிப்படாமல் மேலே ஏறும். ஆமாம், இல்லை முக்கியமாக இந்த 6 துவாரம் தலைக்கு வந்துடுச்சு. இப்போது காற்று தலைக்குள்ளே இருக்குது. அதனால் கண் வழியாக இப்போ நீங்கள் உங்களுடைய பிராணசக்தி கண்ணால் தான் நிறைய விரயமாகுது. கண்டதையும் பார்க்குறீங்க, அது பின்னாடி சிந்திக்கிறீங்கள. சம்சாரம் என்ன பண்ணும், சம்சாரம் பல வெரைட்டியில் பல கலரை காமிக்கும். உங்களுக்கு கலர் தான் பிடிக்கும், அது கலர் பின்னாடியே போய்டுறீங்க. அதனால் பிராணசக்தியெல்லாம் அங்கே வீணாக போயிடாது, மேலே ஏற விடாது. எப்போ அவனுக்கு கழுத்துக்கே வரவிடாது, முதல்ல அங்கேயே தட்டி தட்டி கீழே அனுப்புதுன்னு சொல்கிறாங்க. ஆணவம் கர்மம் மாயின்னு சொல்லக்கூடிய அறியாமை ஆணவம், கர்மா வேலைன்னு அலையிறது, மாயை பொய்யை டார்கெட் பண்ணுறது. பொய்யை டார்கெட் போனால் அது கர்மா. மாயையும் கர்மா ஒன்றா வருது. என்ன காரணத்தினால பொய்யை டார்கெட் பண்ணான்னா அவனுக்கு அறிவு இல்லை. அதனால் பொய்யை டார்கெட் பண்ணிவிட்டு 500 கோடி வேணும், 1000 கோடி வேணும். இருக்கிற வாழ்க்கையை எளிமையாக ப்ரெசண்ட்டை வாழறதுக்கு தெரியாமல் எதிர்காலத்தில் நான் நல்லா இருப்பேன், ஒரு நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு 9 நாள் உட்காந்து அழுகுறான். 99 நாள் உட்காந்து அழுதுட்டு ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன், என்றைக்காவது ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற சிந்தனை.
ஏன்டா ப்ரெசண்ட் போயின்னு இருக்கடா தம்பி, ப்ரெசண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே வா, ரெகுலராக பண்ணிக்கிட்டே வா. நீ ப்ரெசண்ட்டை ஒழுங்காக பயன்படுத்தினா ஃப்யூச்சர் கண்டிப்பாக நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் வெற்றி கொடுக்கும். நீ ப்ரெசண்ட்டை விட்டுவிட்டு ஃப்யூச்சருக்காக ப்ரெசண்ட்லேயும் சாப்பிடாம ட்ரெஸ் பண்ணாமல் நல்லது கெட்டதை அனுபவிக்காமல் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை அர்த்தமெல்லாம் போயிடும். ப்ரெசண்ட்லேயும் வாழணும். ஃப்யூச்சருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம்னா 30% கொடுக்கலாம். ப்ரெசண்ட்டுக்கு எவ்வளோ 60% கொடுக்கணும். பாஸ்ட்டை பற்றி நம்ம 10% நாலேஜ் இருந்தால் போதும், அவசியம் இல்லை அந்த 10%. ஸோ ஃப்யூச்சருக்கு 30% இப்போ இவங்க எப்படி இருக்கானுங்கன்னா நேரம் ஆப்போசிட்டாக வாழ்க்கை நடத்துகிறான். 60 to 70% ஃப்யூச்சரில் நம்ம நல்லாயிருப்போம். ப்ரெசண்ட்டு நம்ம வந்து ரொம்ப இதுவாக இருக்கணும், கஞ்சத்தனமாக இருக்கணும், செலவு பண்ணக்கூடாது, அப்புறமா வந்து கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, ட்ரிப்புக்கெல்லாம் போகக்கூடாது, தான தர்மம்லாம் பண்ணக்கூடாது, செலவு அனாவசியமாக பண்ணவே கூடாது அப்படின்னு நிறையா உழைக்கணும், ஓவராக உழைக்கணும். அடுத்த ஜென்மாவுக்குள்ளது இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. நேற்று ஒரு கருத்து நான் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன். உங்களுடைய கர்மா சஞ்சித கர்மாவில் வந்து 1 கோடி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 1 கோடி கர்மா இருக்குது, 1 கோடி ஜென்மா இருக்குதுன்னு அர்த்தம். அதில் 1% 1 லட்சம், அதில் 1% தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பிராரப்தம். பாக்கி 99,999 கர்மா பிராரப்தமாக க்யூவில் நிற்குது. எது மெச்சூர் ஆகுதோ அது வரும். அது எப்படி மெச்சூர் ஆகுதுன்னா ஈசனுடைய சங்கல்பத்தினால, காலம் தேசம் நிமித்தத்தினால எந்த இடத்துல இவனை எந்த வேலைக்கு இவனை அனுப்புறது அந்த கணக்கில் போயிடுது. கர்மா இவ்வளோ பிராரப்தம் ரெடியாக வருஷலாக நிற்குது. ஞானத்தை வந்து விரைந்து அறியணும். ஞானந்தான் உனக்கு பிராணசக்தி, ஞானந்தான் உனக்கு உயிர், ஞானந்தான் உனக்கு மூச்சு காத்தா இருக்கணும். முதல்ல அந்த அறிவே இல்லை. அதை விட்டுட்டா உனக்கு ப்ரெசண்ட்டும் இல்லாமல் போகுது, ஃப்யூச்சரும் இல்லாமல் போகுது. ஃப்யூச்சருங்கிறது நாளை பொழுது இறைவனுக்கு அழைத்து நடக்கும் வாழ்வில் நன்மை தேடு, நிம்மதி நாடு. இப்போ உனக்கு சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்கா, பயணத்தை தொடரு, குறிக்கோளை நோக்கி போ. அதே நேரத்தில் வாழ்க்கையை வாழு, ஓடாத, ஓடிக்கிட்டே இருக்காத, செம்மட்டியால் இருதயத்தை அடிக்காத, கடன் வாங்காத. முக்கியமாக கடன் வாங்கினா நிம்மதி போடும். இதெல்லாம் சிறப்பு அடிப்படை விஷயம். எவன் வேணா சொல்கிறான், எல்லார் பற்றியும் கேட்பேன். நீ உனக்கு சுயமாக இல்லையா? நிறைய பேர் சிக்கலில் மாட்டின்னு இருக்கான். யாரையும் கேட்குறதில்ல, சொன்னாலும் புரியறதில்ல. அவன் ஆசை காமிக்கிறான், ஃபோனை போட்டு 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 உங்களை தளிச்சிடுறான். நீங்கள் மாட்டிக்கிறீங்க. போட்டோம். இப்போ இந்த கண்ணுக்காது மூக்கில் வந்து இந்த சக்தி ஆணவ கர்ம மாயை நீ கடக்க முடியல. ஒரு பாயிண்ட்டு அதிலே நீ அவுட்டு. நீ எங்கே தலைக்கு போகிறது? தலை தான் பிரம்மலோகம், கர்ப்பகிரகம் புருவமத்தி தான் கர்ப்பகிரக வாசல் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீ ஆணவ கர்ம மாயை நீ கடக்கலை, ஜகத்தையே நீ விடலை, கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியாது. நீ கோயிலுக்கே வர முடியல. என்ன சொல்கிறான் அவர் ஒரு கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு, செய்யும் தொழிலே தெய்வம். பாக்கி கோவில்லாம் வேஸ்ட்டு, நாங்கள் செய்கிறது தான் செக்கு மாடு வாழ்க்கை தான் கரெக்டு. ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் 58 மணி நேரம் உழைக்கணும். செக்கு மாடை சுற்றி சுற்றி வந்தால் அறிவு நல்லா வளரும். அவன் கொள்கை வச்சுருக்கான். பெரிய ஒரு பேரறிவு. அவருடைய ஐக்கியூ பார்த்தீங்கன்னா 1900 இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ பெரிய ஐக்கியூ வச்சுருக்காரு. அறிவு இல்லாதவன் தான் உபதேசம் பண்ணுறான். வீட்டில் ஒரு ஜெகத்குரு இருக்கும், அது நல்லா டைட் பண்ணும், அதுக்கும் அறிவு கிடையாது. என்ன பண்ணுறான், மாட்டிக்கிறான். பவர் ப்ரெஷர் கொடுத்தா கடனை வாங்கிடுறான். அந்த கடனுக்கு வட்டி கேட்டால், அந்த கடனுக்கு வட்டி கேட்டால், வட்டி கட்டத்துலேயே வாழ்நாள் ஃபுல்லாக இவருக்கு எங்கே பிரம்மலோகத்துக்கு வர்றது, கோயிலுக்கு வர்றது, மற்ற விஷயங்களில் ஈடுபடுறது. எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க கதையை? சிக்கல் வட்டத்தில் மாட்டிக்கிட்டே சுழலில் இருக்க இப்போ நீ
என்ன பண்ணோம்? விரைந்து பிரம்மஞானத்தை அறி, வழி பிறக்கும். அதுக்குள்ளே எல்லா வழிகளும் இருக்குது. நீ அங்கேயும் போக மாட்ட, குருவையும் பார்க்க மாட்ட, கோயிலுக்கும் போக மாட்ட. அப்புறம் எங்கே நீ தான தர்மம்லாம் உனக்கே பத்தலைங்கிற? ஏன்னா ஓவராக வாங்கிட்ட. கடன் வந்து வாழ்கிறதுக்கு வாங்குறோமா சாகிறதுக்கு வாங்குறோமாங்க? இது ஒரு அடிப்படை கேள்விங்க. இது பல பேரை காலி பண்ணிடுது. அது வீடு ஃபுல்லாக நிறைஞ்ச துக்கத்தை ஏற்படுத்துது, அருமையான துக்கத்தை, ஃபென்டாஸ்டிக் துக்கத்தை ஏற்படுத்துது. என்னத்த சொல்கிறது? இதுக்கு மேலே விவரிக்கவே வேண்டாம். நான் வர்ணனை பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதை பற்றி போட்டோம். ஏன்னு கேட்குறேன்னா, தூண்டப்படுறது ஆசையினால் வெறி பிடிச்சி தூண்டப்பட்டு மாட்டிக்கிறது. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அதுதான் அறிவு இல்லை. ஆசை மட்டும் நிறையா இருக்குது. ஆசை இருக்குது, செயல் இருக்குது, அறிவு இல்லை. இச்சா இருக்கணும், ஞானம் இருக்கணும், கிரியா இருக்கணும். ஞானம் இல்லாமல் கிரியா பண்ணின செத்த. ஆசை ஓகே, அதுக்கு அறிவு இருக்கணும், அதை செயல்படுத்துகிற அறிவு இருக்கணும். அறிவு இல்லாமல் ஆசை மட்டும் இருந்தால், அறிவு இல்லாமல் செயல்பட்டா நீ செத்த. அப்புறமா நடைப்பினமாக வாழ்கிறேன் நான் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். எல்லார்ட்டையும் கடித்து கொதருவேன். அதனால் அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு பணம் வந்த பிற்பாடு செலவு செய். கடன் வாங்கி செலவு செய்யாது. இப்போ என்ன இங்கேன்னு கேட்டால், யாவத்து மூர்தனி தாரணாத். இந்த கண்ணு வந்து ஆணவ கர்ம மாயை வந்து கழுத்தை விட்டு உன்னை மேலே புருவமத்திக்கு வர்றதுக்கு முன்னாடி வாய் ஒன்று இருக்குது. அது பேசியே மொத்த பிராண சக்தியும் எப்படி லீக்கேஜ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த 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 பிராணசக்தி சித்து மேலே ஏறும்போது, உற்சாகம் அதிகரிக்கும் போது இந்த ஆணவ கர்ம மாயை கடக்கிறதே முடியாது. குரு இல்லைன்னா நீ மேலே கிடைக்கிறது சான்ஸே இல்லை. நீ மறந்துடு. குரு இல்லாமல் நான் வந்து இறைவனை பிடிச்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் உன்னுடைய அக்ஞானம். அதெல்லாம் விட்டுடு. அது உன்னுடைய அகங்காரம். அகங்காரத்துக்கும் சுயமரியாதைக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு. அகங்காரத்தை தான் சுயமரியாதைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா குருக்கிட்ட என்ன அகங்காரம்? உன்னோட மேலான அறிவு வச்சுருக்காங்களா இல்லையா அவங்க? உனக்கு தெரியலல்ல. இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது கை கட்டி வாய் பொத்தி அகங்காரத்தை விட்டு சரணாகதி பண்ணாதான் நீ பொழைப்ப. வைணவர்கள் பாருங்கள், கற்றுக்குங்க அவங்கக்கிட்ட. ஒன்று முதல்ல சரணாகதி. வைணவர்கள், விஷ்ணு ஃபாலோவர்ஸ், முதல்ல சரணாகதி, ரெண்டாவது ஆச்சாரிய கைங்கரி, குரு சேவா. ரெண்டே விஷயந்தான். மதுரகவி தெரியும்ல? மதுரகவி நம்மாழ்வார் பார்த்ததுக்கப்புறம் ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கே போகிறதில்ல. ஆதிகேசவ பெருமாள் இங்கே பார்க்குறேங்கிறார் புளிய மரத்தடியில். எல்லா பாடல்களும் பெருமாளை பற்றி எழுதலை, எல்லா பாடலும் குருவை பற்றி எழுதியிருக்கு. பன்னீர் ஆழ்வார்கள்லாம் அவரும் உண்டு. அவங்க நல்லா இருக்காங்களா? அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்களா? கெட்டு போயிருக்கா? ஒன்றில் நிற்கிற அத்வைத நிலை. யார் பேச்சையும் கேட்காம தான் தோன்றித்தனமாக வாழ்ந்துட்டு மற்றவங்கள விமர்சனம் பண்ணுறது தவறு. அவங்கள போய் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, நமக்கு தெரியலங்கிறத ஒத்துக்கிறது இல்லை. தெரிஞ்சிக்க வேண்டியது எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சிக்க கூடாததெல்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். போட்டோம். ஆனந்த விபாவோ யாவத் தாவன்ய மூர்தனி. இப்போ நீ பேசியே எல்லா எனர்ஜியும் விட்டுறது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யார் கிடைப்பான்னு அலையிறது, பேசுறதுக்கு. போனை போட்டு 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 போட்டு. ஏன்னா அறிவு இல்லை, குறிக்கோள் இல்லை. அப்போ எல்லா பிராணசக்தியும் வாய் வழியாக போச்சா? காது சீரியல் பார்த்து காது, கண்ணு கண்டதையும் பார்க்குறது. அப்புறம் எங்கே புருவமதிக்கு ஏறுறது, எல்லா எனர்ஜியும் கீழே போய்டுது. ஃபில்டர் பண்ணி அப்புறம் சகசிராரம் எங்கே ஏறுறது? இது யாரும் சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுத்தா செய்யலாம், பழக்கப்படுத்தினா செய்யலாம். அதனால தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பேரண்ட்டை சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்டு குழந்தைங்கள பார்த்து பயப்படுறாங்க. அப்படி இருக்குது உலகம். கோச்சிக்கும், சாப்பிடாது.
வேண்டாம்னு சொல்லிவிடும். அப்படியே எங்கள் ஹார்ட் உடஞ்சி போயிடும்ண்ணே. நீ இல்லைன்னா அது ஹார்ட் உடஞ்சி போயிடும், அது தெரிஞ்சுங்க. நீ கொடுக்கக்கூடிய உபதேசம் தான் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைங்கள தூக்கி நிறுத்தும், வாழ வைக்கும். யாருடைய சப்போர்ட்டும் அதுக்கு தேவையில்லை. நீ எவ்வளோ நாள் கூட இருப்ப? ஸ்கூல் புக்கை லக்கேஜை தூக்கிட்டு போகிறோமே கூடவே, எத்தனை நாள் தூக்கிட்டு போவீங்க? எல்லாமே தப்பு தப்பாக பண்ணிட்டுருவோம். அதனால் இங்கே மூர்தனிக்கு போகிறது கண்ணு காது வாய். அதுதான் அவர் மகாத்மா ஒரு குரங்கை பிடிச்சி கண்ணை மூடினார், இன்னொரு குரங்கை பிடிச்சி காதை மூடினார், இன்னொரு குரங்கை பிடிச்சி வாயை மூடினார். 3 குரங்கும் ஒரே குரங்குக்கிட்ட இருக்குது. அதனால் இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, கட்டை விரலால் காதை மூடு, சுட்டு விரலால் கண்ணை மூடு, மோதிர விரலால் மூக்கை மூடு. ஸ்மெல்லு அடித்ததுன்னா போயிடுவா பின்னாடியே. இங்கே இருக்கோம் கீழே என்ன சமைக்கிறாங்க, என்ன வாசனை கமகமக்குது, இதுதான் சமைச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து தோசைக்கு வந்து இது போடுறாங்க, அது போடுறாங்க அப்படின்னு மைண்டு ஓடி. இந்த புஷ்பத்துக்கும் மனிதனுக்கும் ஒரு இது இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் புஷ்பத்தை அங்கே சமர்ப்பணம் பண்ணாங்க. என்ன சொல்லுங்கள்? வாசனை. புஷ்பத்துலேயும் வாசனை இருக்குது, நம்மக்கிட்டேயும் வாசனை இருக்குது. இந்த வாசனையை தான் கொண்டு சுவாமி திருவடியில் போட்டணும். இல்லைன்னா வாசனை பின்னாடி போயிடுவேன். எங்கே இருக்குன்னு உனக்கே தெரியாது. இப்போ அப்படி தான் இருக்கான் எல்லாரும். தான் எங்கே இருக்குன்னு தனக்கே தெரில. அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. என்னான்னு சொல்கிறது, ஏகப்பட்ட பிரச்சனை. அவன் எங்கே இருக்கானே தெரியல. வாழ்க்கையை வெறுத்து போயிட்டான். எங்கேயாவது நடந்து போகலாமா, பைக்கை நிப்பாட்டிட்டுன்னு தோணுது. இப்படியே போகிறான், காலார நடந்து போகிறான். ரொம்ப தூரம் வந்துட்டான், 5 கிலோமீட்டர் வந்துட்டான். பைக்கு யாராவது தூக்கிட்டு போயிட்டா வேகமாக ஓடியாரான். நடக்குதுங்க, இதெல்லாம் நடக்குது. அப்புறம் ஒரு பஸ்ஸில் ஏறி எங்கேயாவது ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு எங்கேயாவது போகிறான். அங்கே இறங்கி ஒரு டீயை சாப்பிட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து அதே பஸ்ஸில் ஏறி. எல்லோரும் மனோ விகாரம். என்னாச்சு? மன நோய் வந்துருச்சு, ஆதி வியாதி. ஐயோ பாவம். என்ன பண்ணணும்? பிரம்மஞானத்தை விரைந்து அறியணும். அதுதான் உனக்கு ஒரே மருந்து, எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணி. இல்லைன்னா ஆபத்து, பைத்தியம் பிடிச்சிடும். அப்படி கண்ணு காது வாயை மூடுனா யாவத் தாவத் மூர்தனி தாரணாத். இது ஊர்தனி சகசிராரத்தில் இந்த காற்று நிற்கும். பிராணக பிரயத்தனேன இவ பிரம்மாரந்திரம் மகாமணி. பிரம்மாரந்தத்தில் தான் பிரம்மத்வாரம், மோட்சத்வாரம், பிரம்மத்வாரம் எல்லாம். அதுதான் மேலே சகசிர குழந்த பிறந்தப்போ உச்சிக்குழின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உச்சிக்குழியில் காற்றை நிறுத்தவும். பிரம்மாரந்திரே கதே வாயோ நாதச்ச உற்பதே அனக. பாவமற்றவனே சிஷ்யா, நீ அங்கே பிரம்மானந்தத்தில் காட்டை நிறுத்தினா அங்கே தான் உனக்கு நாதம், ஓங்காரம் முதல்ல சத்தம் கேட்கும். அது வரைக்கும் சத்தத்தை உன்னால் உணர முடியாது. 0 ஃப்ரீக்குவென்சி போய் சத்தம் கேட்குதான்னு பார்த்தீங்கன்னா 0 ஃப்ரீக்குவென்சி போனாலே அது சகசிராரத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். மைண்டு நம்ம எப்போதும் சகசிராரத்தை தியானித்தோம்னா சகசிராரம் போயிடும், ஹிருதயத்தை தியானித்தோம்னா ஹிருதயத்துக்கு போயிடும், புருவமதியை தியானித்தோம்னா புருவமதிக்கு போயிடும், தானாகவே போயிடும் ஈஸ்வராக உட்காந்திங்கன்னா. இந்த பர்பஸாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா சகசிராரம் சொல்லக்கூடிய அந்த மூர்தனி போகிறக்கிற இடத்துல பிரம்மாரந்தத்தை தானே நிறுத்த சொன்னது காற்றை. அங்கே காற்றை நிறுத்தினா அங்கே கவனத்தை தியானத்தை செஞ்சின்னா முதல்ல நாதம், எல்லா நாதமும் முக்கியமாக ஓங்காரம் முதல்ல, அப்புறம் சங்கு துவனி. முதல்ல ஓங்காரம், சங்கு துவனி, அப்புறம் மேகத்வனி. மேகத்தில் லைட்டாக இடிக்கிற மாதிரி லைட்டாக சவுண்டு. சிரோ மத்தியகத்தே வாயோ கிரி பிரஸ்தவனம். மலையில் நீங்கள் போகும்போது மலை காற்று அடிக்கும்ல, அது ஒரு சவுண்டு கொடுக்கும், ஒரு மாதிரி ஆரவாரம் மாதிரி, கடல் அலை மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டு. பச்சாத் பீதோ மகாபிரஜக சாட்சாத் ஆத்மான்மை. இந்த இடத்துல தான்
இந்த நாதத்தை உற்று கவனிக்க சாட்சாத் ஆத்ம உன்முகம். எங்கேருந்து வருது அந்த நாதம்? ஆத்மாட்டேருந்து வருது, பரம்பொருள்டேருந்து வருது. யார் அறிகிறா? சித்து தான் அறியுது. அப்போ சத்தை நோக்கி உற்று கவனிக்கும். நல்லா கவனிக்க இங்கே ஆப்ஜெக்ட் இல்லாமல் போயிடும், எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் போயிடும். சித்து சத்தாகி ஸ்வரூபமாய் நிற்கும். அது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். ஒரு பிராணன் மூலாதாரத்துலேருந்து எப்படி மேலே ஏறுதுங்கிறத அழகாக சொல்லியிருக்கு இந்த மந்திரம். பச்சாத் பிரீத்தோ மகாபிரக்யான். இந்த நுட்பமான அறிவுடையவன் மகாபிரக்யன்னு சொல்லுது. பிராக்யான் மகாபிரக்யான், அறிவு பேரறிவு உடைய இந்த சிஷ்யன், இந்த முமுட்சோ சாட்சாத் நேரடியாக கண்ணால் ஆத்ம உண்முக்கோ தன்னுடைய சத்தை அவன் தரிசிக்கிறான். உணர்வு தான். அந்த உணர்வு இப்போ அமைதி கிடச்சிடுச்சு. அங்கே என்னென்ன நடக்கும்னா, அங்கே என்னென்ன நடக்குதுன்னு கேட்டால், முதல்ல அமைதி கிடைக்கும், அப்புறம் சுக உணர்வு ஒன்று ஏற்படும், ஓங்கார சத்தம் கேட்கும். ரொம்ப பிடித்தமான ஒரு அற்புதமான விவரிக்கவே முடியாத ஒரு நுட்பமான ஒரு புள்ளியில் நாம் இருக்கிறதா ஃபீல் பண்ணுவோம், உணர்வோம். அது தொடர்ந்தால் உள்ளே போயிடுவோம் அனுபூதி. இந்த நிலையே ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான். நின்றுட்டாலே நிச்சயம் ஆனாலே, சித்து சத்தில் நின்றுட்டாலே, அதாவது உங்கள் மனம் நின்னாலே நீங்கள் சத்தில் தான் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். அது நிற்கிற இடம் சத்து எங்கே இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். சத்தை நோக்கி பயணிக்கணும்னு நினச்சி உட்காரணும். சகசிராரமோ பூர்வ மத்தியமோ ஹிருதயமோ இந்த தொடர்ந்து பயணிக்க அது நுட்பமாக பயணிக்கிறதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். அப்புறமா அந்த ஸ்வரூபத்தில் அது நிற்கிற நிலை தான் சத்து. அது தொடர்ந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உணர்வெல்லாம் அமைதி, ஆனந்தம், அன்பு நிலையெல்லாம் அங்கேருந்து கிடைக்கிற அமிர்தம் தாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு உணர்வு வருது இல்லையா? இது எல்லாத்தையும் அன்பு, அமைதி, ஆனந்தம், இதை எல்லாத்தையும் அறியறது யார்? நாம தான் அறிகிறோம். அப்போ அங்கே யார் இருக்கா? நாம தான் அங்கே இருக்கோம். அதை தான் தத்துவமசின்னு சொல்கிறது. நீ அதுவாக இருக்கிறாய். அது என்னவா இருக்கே? அது அன்பு, அமைதி, ஆனந்தமாக இருக்கிறது. நீ அதை அறிகிறாய். வெளியில் வந்துட்டு அறிய முடியல. அதோடைய சர்க்கிளை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா அறிய முடியல. அதுக்குள்ளே போனீங்கன்னா நிற்கிற முதல்ல. அங்கே உள்ளே போனாலே நிற்காரம். அமர்ந்திருக்கேன்னு சொல்லலாம். சரி, திஷ்டதி, பிரதிஷ்டதி, ஸ்வசிதம், ஸ்திதம், ஆத்மசிதம் எல்லாம் ஒரே வார்த்தை தான். சமாதி, நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்பத்தில் நம்ம எங்கே இருக்கோம்னு நமக்கு தெரியாது. ஆனந்த ஸ்வரூபத்தில் இருப்போம். நம்மளை விட்டுருவோம் கம்ப்ளீட்டாக. வெளியில் வரவே முடியாது. வரலாமா வர முடியாத நம்ம கையில் இல்லை. ஈஸ்வர சங்கல்பமாக ஆகிடும். அப்புறம் சங்கல்பத்தில் நான் இவ்வளோ நேரம் தியானம் பண்ண போகிறேன், இவ்வளோ ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறேன், இவ்வளோ சக்தி பெற போகிறேன். அந்த சக்தி பெறுவோம். ஏன்னா உற்சாகம் வந்துடுது. எப்போ உற்சாகம் வரும்? மனசு நிறைவாக இருந்தால் தான் உற்சாகம் வரும். டிப்ரெஷனில் உற்சாகம் வரும். டிப்ரெஷன் நரகத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? ஹிருதயத்தை விட்டு கீழே இறங்கிடுச்சு மைண்டு. செய்த பாவம் என்ன பண்ணும்? கீழே அழைச்சிட்டு போயிடும். பாதாள லோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். சமநிலை வர மனுஷன் பாவ புண்ணியம் ஈக்குவலாக இருந்தால் ஹிருதயத்தில் நிற்கும். நம்ம எல்லாருக்கும் நாபி டு ஹிருதயம் தான் பயணமே. அவன் ஹிருதயத்தை தாண்டி புருவமத்திக்கு வரணும்னா தடையாக இருக்கிறது அறியாமை. அங்கே தான் குரு வேணும்னு ஹிருதயத்தில் சங்கல்பம் பண்ணால் குரு வந்தாங்கன்னா இந்த மூணுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நுட்பமான வழியில் மேலே சகசிராரம் அழைச்சிட்டு போயிடுவான். புருவமத்திக்கு முதல்ல அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு உபதேசமெல்லாம் பண்ணி சர்வகிய நிலையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் யோக நிஷ்டையில் உட்கார வச்சு அப்புறம் பிரம்ம நிஷ்டை ஆக்கிடுவாங்க. இதுதான் எளிமையாக நம்ம ஜெயிக்கக்கூடிய வழிமுறை. அடுத்து புனஸ்தஜ் ஞானம் நிஷ்பத்தி. ஞானம் பூரணமாகிறது. இப்போ ஏன்? ஜீவ ஐக்கியமாகிடுச்சு. அதாவது நீங்கள் விட்டால் திரும்பிடும். இப்போ தியானத்தை விட்டால் என்ன ஆகிடுவீங்க? சாமானிய நிலைக்கு வந்துடுறீங்கள. தியானத்தை நீங்கள் விட மாட்டீங்க. அங்கே
அது ஒரு நிலை, அது ஒரு புள்ளின்னு வச்சுங்களேன். அதான் நிஷ்டை புள்ளி. அதில் சவிகல்ப ஒரு புள்ளி, நிர்விகல்ப ஒரு புள்ளி. நம்ம சவிகல்பத்துக்கே இன்னும் போகல. இப்போ ஜீவைஸ்வர ஐக்கியமாகிடுது. எப்போ நிற்குதோ நல்லா புரிஞ்சுங்க. இந்த வார்த்தையை நிறைய பேர் பேசுகிறாங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டுறாங்க. அடியேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அனுபூதியை. நீங்கள் நின்றுட்டாலே ஜீவைஸ்வர ஐக்கியம் ஆயிடுச்சு. ஆனால் தொடர்ந்து நிற்க முடியல. என்ன காரணம்? இன்னும் பியூரிட்டி வேணும், இன்னும் பியூரிட்டி வேணும். இவ்வளோதை பர்மிட் பண்ணியிருக்கேன், நிச்சய வரைக்கும் நிற்க வச்சிருச்சு. அதுவே பெரிய விஷயமே. சும்மா இருங்கிறது பெரிய சாதனைங்க. சும்மா இருக்கவே முடியாது. சும்மா இருக்கிறது பெரிய சாதனை. அதை குரு சொல்லி எப்படி சும்மா இருக்கிறது, இப்படி தான் சும்மா இருக்கிறது. சத்தில் நிற்கிறது தான் சும்மா இருக்கிறது. சுப்பிரமணியம்னு இருக்கிறது. சும்முன்னா சுப்பிரமணியம், கம்முனா கணபதி. இப்போ அங்கே நின்றுட்டாலே ஜீவைஸ்வர ஐக்கியம். அது தொடர்ந்தால் சவிகல்பம், அது இன்னும் தொடர்ந்தால் நிர்விகல்பம். இப்போ நாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ தான் நிற்கவே ஆரம்பிச்சிருக்கோம். நிற்கிற நிலைக்கெல்லாம் வந்துட்டிங்களா? நிற்குதா? நிற்குதா? அது கொஞ்சம் கொஞ்சமாக தான். 24 நிமிஷம் ட்ரை பண்ணுங்கள். அடியான் 1.5 மணி நேரம் முயற்சி பண்ணுறேன், நிற்குது. நான் தான் சொல்கிறேன்ல, எப்போதும் போல ஏறி யதார்த்தமாக. ரொம்ப கடினமான தவம் இல்லை என்னுடைய தவம். சுவாமி உபதேசம் எப்படி பண்ணியிருக்காங்களோ அப்படி தான் போயின்ட்டுருக்கேன் அடியன். என்னை விடுங்க, என்னை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா எதில் மாடலாக எடுத்துக்கணுமோ அது உங்கள் மாடலாக எடுத்துங்க. சில விஷயங்கள் விடலாம். நானே சொல்லுவேன், அது இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்குன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லுவேன். இப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எப்படா ஆகும் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இதுதான் அர்த்தம். இதை சொல்ல முடியாது யாராலும். இதை வலியுறுத்தி சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. இந்த வார்த்தைகள் ரிஷிகள் அனுபூதி பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அனுபூதிக்கு போனால் இது புரியும். ஓ, இதுதான் அந்த இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ரிஷிகள்ங்கிறது புரியும். நிஷ்டை தொடரணும். நிஷ்டை அந்த ஆனந்த அமைதி அன்புங்கிற அந்த 3 விஷயம் இருக்குல்ல, அன்பு அமைதி ஆனந்தம், இது தொடர்ந்தால் புனிதம். இது என்ன பண்ணும்னா எல்லாரையும் வாழ வைக்கணும்னு தோணும். எல்லாரையும் நம்மளை மாதிரி மகிழ்ச்சியாக பார்க்கணுன்னு தோணும். அதுக்கு பரபகார்த்தத்தில் விருப்பத்தை காமிக்கும். அப்புறம் அது ஈஸ்வர சங்கல்பம் பண்ணோம். அவரை சுற்றி இருக்கிற சிஷியர்களெல்லாம் அதை செயல்படுத்துவாங்க. இதுதான் காலங்காலமாக குரு பரம்பரா. அதனால் நிஷ்டைக்கு முயற்சினா அவசரப்பட வேண்டாம். அதெல்லாம் தானாக நடக்கும். இவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுக்குறவரை எதுக்கு சொல்லித்தராரு? அந்த நிலையெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அது சொல்லிட்டு அதனால் அதுக்காக பெரிய இதெல்லாம் கவலைப்பட்டுலாம் இருக்க வேணாம். நீங்கள் நல்ல வாழ்க்கை நடத்துங்க, கடமை தவறாத வாழ்க்கையை நடத்துங்க. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் இறை சிந்தனையோட வாழ்க்கையை நடத்தினா எல்லாம் சரியாக நடக்கும். வெறி பிடிச்சி அலைய வேண்டாம். அவன் சொன்னான், இவன் சொன்னான், டிவியில் காமிச்சான், அவங்கள டெம்ப்ட் பண்ணுறதுலே இருப்பானுங்க. போட்டோம். இங்கே ஞானம் நிஷ்பத்தி, ஞானம் பூர்ணமாகிறது. யோகாத் சம்சாரம் நிகிருத்தி. யோகத்தினால பதியை அணுகிட்டதுனால பாசம் விலகி நிற்குது. நீங்கள் சம்சாரத்தை ஜெயிக்கிறதுக்கு, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு இறைவனை நோக்கி பயணிக்கிறது தான் மிகச்சரியான முறை. நீ ஜகத்தோட பார்த்து நான் பார்க்க மாட்டேன், கண்ணை மூடிக்குவேன், பேச மாட்டேன், காதை பொத்திக்கிறது, கண்ணை பொத்திக்கிறதெல்லாம் நிறைய முயற்சி. அது நிறைய எத்தனம் பண்ணணும். நீ இறைவனை நினச்சிக்கிட்டே அது ஒரு ஹேபிட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது திருவடிக்கு போயிடும். அதுக்கு தான் இந்த தியானம், அதுக்கு தான் இந்த உபதேசம், அதுக்கு தான் இந்த நிஷ்டை. அப்படியே இருந்தவன் கீழேயே வரமாட்டான், இறங்க மாட்டான், அங்கேயே நின்று வேலை செய்வான். அங்கே சுத்தமான கான்சியஸாக இருப்போம். சுத்த ஆத்மான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆத்மா எப்பயுமே சுத்தம்தான். ஆனால் அதை மறைச்சிட்டு இருக்கல, சித்துக்கு மறைச்சிக்கிட்டு இருக்கல, அதனால அது அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியுது.
சத்து அழுக்கு இல்லை, சித்து தான் கவர் போடுறதுனால, கண்ணாடி போடுறதுனால பிளாக்கு கண்ணாடியை ரிமூவ் பண்ணுறது தான். பிளாக்கு கண்ணாடி தான் அந்த மனம். அப்படி செய்ய சம்சாரம் நிகழ்த்தி, சம்சாரம் விலக தட்சிண உத்தர குல்பேன்னு சீவனி பீடையே ஒரு ஆசனம் சொல்லுது. இடது கால் வலது கால் குதிகாலால் சீவனி, நாபிக்கும் மூலாதாரத்துக்கும் இடையில சுவாதிஷ்டான பகுதியை கால்களால் குதிகாலால் கொஞ்சம் அழுத்தணும். பத்மாசனத்தில் உட்காந்து அழுத்துறது வடி வைத்த அழுத்த புத்திமான் நரக ஜான்வரோது சிதம் சந்திம் ஸ்மிருத்வா தேவம் திரியம்பகம். இது ஒரு ஆசனம். இப்படி உக்காந்து பத்மாசனத்தில் உட்காந்து 2 குதிகாலால் நாபிக்கு கீழே அடிவயரை அழுத்தி உக்காந்து இந்த பத்மாசனத்தில் 2 கணுக்கால் டச் ஆகிற இடத்துல, சந்திக்கக்கூடிய இடத்துல பரம்பொருளை ஈசனை தியானிங்க அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணுது. இது வரைக்கும் அது மாதிரி சொல்ல, எல்லாம் இருதயத்தில் பூர்வமத்தியில் தான் சொல்லும். இது கணுக்காலில் பத்மா இந்த ஆசனத்தில் சீவனி ஸ்தானத்தில் திரியம்பகம் சொல்லக்கூடிய தேவத்தை பரமேஸ்வரனை தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் விநாயகம் சம்ஸ்மிருத்திய ததா வீர வாகீஸ்வரி புனக, விநாயகம் வாகீஸ்வரி சரஸ்வதி இவங்களையெல்லாம் தியானிங்க. லிங்கநாளா சமாக்கிருஷ்ய வாயும். இப்போ கீழேருந்து ஒரு முறை கருவாய் மூலியமா காற்றை உள்ளே இழுங்கன்னு சொல்லுது. உள்ளே இழுங்க. மூலாதாராசிய அப்போ ஓங்காரம் ஜபித்து பிரணவேன நியுக்தேன்னு பிரணவத்தை சொல்லி, பிந்து யுக்தேன்னு பிரணவத்தை ஓங்காரத்தோடு சேர்த்து இம்மோட சேர்த்து பிரணவத்தை ஜபித்து மூலாதார பகுதியில் விப்ரேந்திரங்கிற ஒரு புள்ளி இருக்குது. அந்த நடுவில் இந்த காட்டை நிறுத்துங்க. அதெல்லாம் தியானம்தான். அடிவயத்தில் தியானம் பண்ண போதும். இதெல்லாம் அது எக்ஸ்ப்ளனேஷனு. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகிறதில்ல. பட் அது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுங்க. நமக்கு இது அவசியமே இல்லை. தெளிவாக சொல்கிறேன், க்ளீனாக சொல்கிறேன். எது நமக்கு ஞான யோகம்தான் பிரதானம். பாக்கி எதெல்லாம் ஞான யோகத்துக்கு சப்போர்ட்டாக வருதோ அதையெல்லாம் ஏற்றுக்கும். ஏன்னா எல்லாமே கர்மா தான். ஞானம் ஒண்டி தான் ஞானம், பாக்கியெல்லாம் கர்மா. அதனால் ஞானம்தான் எளிமையானது. சித்து வா, புறமத்துக்கு சித்து வான்னு சொன்னால் அது வருது, அது எளிமையா? நான் சித்தை பிடிச்சி தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறேங்கிறது எளிமையா? அதுதான் விஷயம். நிருத்தய வாயுனா தீப்தோ வகனி ருகதி குண்டலியும். எதுக்கு அந்த கருவாய் மூலியமா உள்ளே இழுக்குன்னா அங்கே தான் அடுப்பு, அது அங்கே தான் யாக குண்டம் இருக்குது, அங்கே தான் குண்டலிங்கிற உயிர் இருக்குது. அந்த உயிர் பெறும். வகனி ருகதி குண்டலியும் அக்னியோட அந்த காற்று சேர்த்தா புனக சுஷ்மனையா வாயு விக்னா சக வாயு வகினா சக கச்சதி. இந்த குண்டலினி இந்த காற்றோட அக்னியோட சுஷ்மனா நாடி மூலயமா சஹஸ்ரார பயணத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பிராணாயாமம் ஒன்று போதும். ஆனால் இதெல்லாம் ஒரு பல முறைகளில் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க ரிஷிகள். எத்தனை வழியில் வேணாலும் வரலாங்கிறது இது. அப்படி வகினி சகித்த குண்டலியும் புனக சுஷ்மனையா வாயுர் வகினினா சக கச்சதி, மேலே ஏறுகிறது. ஏவம் அபியாசத்தை தஸ்ய ஜித்தோ. இப்படி அபியாசம் செய்தால் பிராணன் வசப்படும். வாயு ஜித்தோ பிராண ஜித்தோ ஆகுவான். ஜித்தோ வாயுர் பவேத். புருஷம்னா இந்த பிராணாயாமம் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். புருஷம் நல்லா பலம் பெறுறான். இதில் பிராணாயாமத்தில் வியர்வை வந்தால் முதல்ல வியர்வை வரும், வச்சா அது கம்பனம் வரும். நாளாக ப்ராக்டிஸ் பண்ண கம்பனம் வரும். ஏன்னா காற்று ரொம்ப நேரம் உள்ளே நீங்கள் நிறுத்தும் போது உடம்புல கம்பனம் ஏற்படும். விட்டுடணும், காற்றை விட்டுடணும்.
ரொம்ப மல்லு கட்டக்கூடாது, மல்லு கட்டக்கூடாது, மல்லு கட்டக்கூடாது. கரெக்டாக முறையாக குரு வச்சு இது பண்ணிக்கணும். 1 மணி நேரத்துக்கு 5னா எந்த பிரச்சனையும் கிடையாது, நெஞ்சு வலி வராது. நீங்கள் ஓவர்லாக் பண்ணினீங்க, ஓவர்லோட் பண்ணினீங்கன்னா நெஞ்சு வலிக்கும். தேவையா இது? பிராணாயாமம் பண்ண எல்லோரும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு நிதானமாக பண்ணுறது இல்லை. நிதானமாக பண்ணணும். காற்றை முறைப்படுத்துகிறான்னு இவன் முறை இல்லாமல் போயிடறான். முறையாக பண்ணணும். 1 மணி நேரத்துக்கு 5ன்னு சொல்கிறேன்ல, 15 நிமிஷத்துக்கு 1 பண்ணு. 4 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 4க்கு 1 ஆரம்பிக்கும் போது 1, 15 நிமிஷம் கேப்பு கரெக்டாக இருக்கும். நிதானமாக பண்ணலாம். அடுத்த 15 நிமிஷத்துக்கு 1, 4:15, 4:30, 3 ஆச்சா, 4:45, 4 ஆச்சா, 5, 5 ஆச்சு. இப்படி பண்ணால் உத்தமம். ஆச்சா, இது வரைக்கும் இருக்கட்டும். எத்தனை மந்திரம் தெரியுமா பார்த்துருக்கோம்? 174. இதில் ஆரம்பித்தோம். 158, 57லேருந்து 174 பார்த்தீங்களா? எப்படி கவர் பண்ணிடுவோம் பாருங்க. அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல சிவ. வெற்றிவேல் முருகனுக்கு. மறுவாய் அருவாய் உலகாய் இலகாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் நதியாய் விதியாய், குருவாய்